ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரன்வீர் சிங் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் துர்வேந்தர். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரம் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமே 1990 நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தானி தீவிரவாதம் அப்படிங்கிறது நிறையவே நடந்துச்சு. ஸோ ஒரு இந்தியன் ஃப்ளைட்டை வந்து கடத்துறதாகட்டும், பார்லிமெண்ட் நம்ம இந்தியனோட பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ஏஜென்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதியை அழிக்கணும். ஸோ அந்த பாகிஸ்தானி தீவிரவாதிக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களையும் வந்து கண்டுபிடிச்சி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ. ஸோ அவர் போய் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரன்வீர் சிங்கை சொல்லலாம். நம்ம படத்தோட ஹீரோயின் சாரா அர்ஜுன், அதுக்கப்புறம் அக்ஷய் கண்ணா, அதுக்கப்புறம் சஞ்சய் தத், மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த உண்மையான ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த உண்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக திருக்கி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.